burning, இன்னொன்று burning. burning என்பது சேர்க்கப்படுதல், burning என்பது சுட்டெரித்தல். அதெல்லாம் படிப்பியா இங்கிலீஷ்ல? கூகுள்லாம் பார்ப்பியா? ரைட். burning என்பது சுட்டெரிக்கப்படுவது. அவருடைய சொத்து, அவருடைய உடைமை, அவர் நிலம், அவர் விதை. நல்ல கவனிங்க. ஒன்று எரிக்கப்படுகிறது, இன்னொன்று கரஞ்சங்களை சேர்க்கப்படுகிறது. சேர்க்கப்படுகிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமின்னு சொல்லுங்க. எனக்கு தெரியும் யாரெல்லாம் சேரும் யாரெல்லாம் சேராதுன்னு. அது தெரியல, நான் பாஸ்டாக இருக்க முடியாது. ஐ நோ விச் கேன் பி பர்ன் அண்ட் விச் கேன் பி பார்ன். எது சுட்டெரிக்கப்படும் எது சேர்க்கப்படும் என்பதை நான் சொல்லிடுவேன். இப்போவே கூட சொல்லுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கெல்லாம். என்னடி பார்க்குறீங்க? இது சேரும் இது சுட்டெரிக்குன்னு சொல்லுவேன். அது சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு நான் ஊழியனே இல்லை, புரியவே இல்லை. சில கரங்களை வச்சு சொல்லுங்க. முதல் ஒன்றுக்கு நான் சொந்தக்காரன் இருக்கக்கூடாது, ரெண்டாவது ஒன்றுக்கு சொந்த. தமிழில் போடுறீங்களா? சுட்டெரிக்கப்படும் சேர்க்கப்படும். ஒன்று என்ன கவனிக்கணும், ரெண்டுமே ஒரே நிலம்தான், ரெண்டுமே ஒரே எஜமான் தான், ரெண்டுமே ஒரே விதை தான். அநியாயமா இல்லை? ரெண்டு பேர் எங்க இருக்கிறாங்க? ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, நான் வாசிக்கிறேன். 27ஆம் வசனம். தமிழை விட ஆங்கிலம் நல்லா இருக்கிறது. அதாவது 27 விட, அதாவது 26 கூட படிங்க. 27 போதும். தமிழை விட ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது 26 அமாங். கேன் யூ ஹைலைட் அமாங்? அது இல்லையா? then the witch appeared also. 27 படிங்க. 27 ஒரு நிமிஷம் அதில் பாருங்க. அமாங் தமிழை விட ஆங்கிலத்தில் அழகாக இருக்குது. அதோடு கூட, அவர்களுக்குள், அவரோடு. அமாங்னா தெரியுமா? அமாங். இப்போ பாருங்க, இப்போ பாருங்க, பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, கூட தான் இருக்கிறாங்க, ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறாங்க. ஆனாலும் கவனிங்க என்ன வருது அதில்? ஆங்கிலத்தில் வீச் என்று சொல்வது பதர்கள். செய்திக்குள்ளே போகிறேன். எங்கே தான் இருக்குது? ஆங்கிலத்தை விட தமிழில் அழகாக, ஆங்கிலம் அழகாக இருக்குது.